Hey guys, welcome back to our channel. இன்னைக்கு நம்ம வீடியோல என்ன பார்க்க போறோம்னா ஒரு ஹேர் ஸ்டைல் வீடியோ தாங்க பார்க்க போறோம். இந்த ஹேர் ஸ்டைல் வீடியோ தான் நான் இன்னைக்கு உங்களுக்கு பண்ணி காமிக்க போறேன். ரொம்ப அழகான ஹேர் ஸ்டைல் வீடியோ இது. நமக்கு கிராண்டாவும் இருக்கும். பண்றது ரொம்ப ஈஸி. சோ எல்லாரும் வந்து ட்ரை பண்ணி பாருங்க. நம்ம ஏதாவது ஒரு ஃபங்க்ஷனுக்கு போறோம் இல்ல நம்ம வீட்ல ஏதாவது விசேஷம் அப்படிங்கற டைம்ல எல்லாம் இந்த மாதிரி ஹேர் ஸ்டைல் பண்ணும்போது செமையா இருக்கும். இந்த லாக்டவுன் டைமில் உங்களுக்கு ஏதாவது ஃபங்க்ஷன் வருதுன்னா நீங்கள் வந்து பார்லர் போய் பண்ணுறதுக்கு பதிலாக வீட்டில் இருந்தே இந்த ஹேர் ஸ்டைல் வந்து நீங்கள் பண்ணலாம். ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். ஸோ ஸ்கிப் பண்ணாமல் வீடியோ ஃபுல்லாக பாருங்கள், அப்போ தான் உங்களுக்கு புரியும். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். வீடியோவுக்கு போகிறதுக்கு முன்னாடி நம்ம சேனலை இன்னும் நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணலன்னா சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. கூட இருக்கிற பெல் பட்டனை ப்ரெஸ் பண்ண மறந்துடாதீங்க. அப்போ தான் நம்ம ஃபியூச்சராக போடுற வீடியோஸோட நோட்டிஃபிகேஷன்ஸ் உங்களுக்கு வரும். அதுக்கு வந்து ஃபஸ்ட்டு வந்து நான் இந்த மாதிரி ஒரு பாடி டைல் வந்து போட்டு வச்சுருக்கேன். இந்த பானிடெயிலில் வந்து 2 பார்ட்டாக வந்து நான் பிரிச்சுக்க போகிறேன். இப்போ நம்ம பிரித்து வச்சுருக்கிற 2 செட் ஆஃப் ஹேரில் வந்து ஒரு செட் ஆஃப் ஹேர் மட்டும் எடுத்துகிட்டு கொஞ்சமாக வந்து நான் பின்னல் போட்டுக்க போகிறேன். நார்மலாக நம்ம பின்னுற மாதிரி ஒரு பின்னல் போட்டுட்டு அது பக்கத்தில் இருந்து கொஞ்சமாக ஹேர் எடுத்து ஒவ்வொரு பின்னலுக்கு இடையிலையும் வந்து ஆட் பண்ணிக்க போகிறேன். கொஞ்சமாக முடி எடுத்து ஆட் பண்ணுங்கள். அப்போ தான் வந்து நமக்கு லேயர்ஸ் வந்து நிறைய வரும், பார்க்குறதுக்கு ரொம்ப அழகாக இருக்கும். நிறைய ஹேர் எடுத்துகிட்டு அதோட லேயர்ஸ் வந்து கம்மியாயிடும், நமக்கு அந்த எஃபெக்ட் கிடைக்காது. இது எனக்கே பின்னுறதுனால நான் ஃப்ரண்டில் போட்டு பின்னிட்டுருக்கேன். நீங்கள் வந்து வேறு யாருக்கா பின்னி விடுற மாதிரி இருந்தால் பேக் சைட் போட்டு பின்னுங்க, அப்போ இன்னும் ரொம்ப அழகாக வரும். நம்ம ஹேர் வந்து ஆட் பண்ணும்போது நம்ம பின்னல் போட்டதுக்கு பக்கத்துலேருந்தே கொஞ்சமாக ஹேர் எடுத்து ஆட் பண்ணுங்கள். நம்ம சென்டரில் இருக்கிற ஹேர் வந்து எடுத்துடக்கூடாது, அப்போ நமக்கு கரெக்டாக வராது. நம்ம ஹேர் வந்து ஆட் பண்ணும்போது பின்னல் போட்டதுக்கு பக்கத்தில் இருக்கிற ஹேரை வந்து கொஞ்சமாக எடுத்து ஆட் பண்ணுங்கள். நம்ம சென்டரில் இருக்கிற ஹேர் வந்து எடுத்துடக்கூடாது, நமக்கு அப்போ கரெக்டாக வராது. ஸோ கொஞ்சம் கேர்ஃபுல்லாக கொஞ்சமாக ஹேர் எடுத்து ஆட் பண்ணுங்கள். எல்லா ஹேரும் ஆட் பண்ணதுக்கப்புறம் பேலன்ஸ் இருக்கிற ஹேரை வந்து நார்மலாக பின்னி கீழே வந்து ஒரு பேண்ட் போட்டுக்கோங்க. இப்போ பாருங்கள், அந்த பின்னலை வந்து நம்ம எடுக்கும்போது எப்படி லேயர்ஸாக வந்திருக்குன்னு நமக்கு இந்த மாதிரி லேயராக வரணும். அப்போ தான் வந்து பர்ஃபெக்டாக வந்திருக்குன்னு அர்த்தம். இப்போ இன்னொரு சைடு இருக்கிற ஹேரையும் வந்து நல்லா சிக் எடுத்துகிட்டு இதே ஸ்டெப்ஸை வந்து அதுலேயும் ஃபாலோ பண்ணுறோம். இதே மாதிரி நம்ம பின்னிக்க போகிறோம். இந்த சைடு இருக்கிற ஹேரையும் வந்து நம்ம கம்ப்ளீட் பண்ணிட்டோம். இப்போ வந்து 2 சைடு இருக்கிற ஹேரையும் வந்து ஜாயின் பண்ணிக்க போகிறோம். அதுக்கு வந்து அந்த ரப்பர் பேண்ட் எடுத்துகிட்டு நான் வந்து 2யும் போட்டு நல்லா பேண்ட் போட்டு டைட் பண்ணிக்க போகிறேன். இப்போ அந்த ஹேரை வந்து நல்லா ஃபோல்ட் பண்ணி எண்டில் இருக்க ஹேரை வந்து நல்லா ஃபோல்ட் பண்ணி இந்த மாதிரி பின் பண்ணிக்க போகிறோம். நல்லா டைட்டாக வந்து பின் பண்ணிக்கோங்க. பாருங்கள், இப்போ இந்த மாதிரி கிடைக்கும் நமக்கு. நான் வந்து ப்ளூ கலர் பேண்ட் வந்து யூஸ் பண்ணியிருக்கேன். நீங்கள் வந்து பிளாக் கலர் யூஸ் பண்ணிக்கோங்க, கலர் தெரியாமல் இருக்கும். இப்போ ஒரு சைடு இருக்கிற ஹேரை இந்த மாதிரி மெதுவாக மேலே எடுத்து ஒரு பின் குத்திக்கோங்க. நம்ம வந்து டைட்டாக பின் பண்ணிக்கலாங்க. அதே மாதிரி இன்னொரு சைடு இருக்கிற ஹேரையும் வந்து பின் பண்ணிக்கலாம். இப்போ எட்ஜில் 2 சைட்லேயும் வந்து ஹேர் வந்து தனித்தனியாக நிற்கும். ஸோ அந்த 2 ஹேரையும் சேர்த்து ஒரு பின் பண்ணிக்கலாம். அப்போ ரெண்டுமே நமக்கு ஜாயிண்டாக இருக்கும்.
நம்ம ஹேர் ஸ்டைல் வந்து முடிஞ்சுது. பாருங்கள் எவ்வளோ அழகாக லேயர் லேயராக வந்திருக்கு. இதுக்கு மேலே இன்னும் உங்களுக்கு கிராண்டான லுக்கு வேணும்னா ஹேர் ஆக்சரிஸ் எல்லாம் வச்சு இன்னும் டெக்கரேட் பண்ணிக்கலாம். ரொம்ப அழகாக இருக்கும். ரொம்ப கிராண்டான ஒரு லுக் கிடைக்கும் நமக்கு. நம்ம ஒரு ஃபங்க்ஷன், நம்ம ஏதாவது ஒரு வீட்டில் ஃபங்க்ஷன் அப்படிலாம் சொல்லும்போது இந்த மாதிரி ஹேர் ஸ்டைல் பண்ணும்போது செம்மையாக இருக்கும். அண்ட் ஐ ஹோப் உங்கள் எல்லாத்துக்கும் இந்த வீடியோ பிடிச்சிருக்குன்னு நினைக்கிறேன். பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் நம்ம சேனலில். இதே மாதிரி இன்னொரு வீடியோவில் உங்கள் எல்லாரையும் வந்து சந்திக்கலாம். அண்டில் தென் பை ஃப்ரம் பவி. பை பாய், டாடா.